ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ ஆரோ ரூட்டு எப்படி பயிரிடுறது, எப்படி அதை விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் ஆரோ ரூட்டு செடி. இது நிறைய அப்படியே முளைச்சி அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த ஃபீல்டில். அதை நம்ம அப்படியே பேர்த்தெடுத்து இப்படி மண்ணை நம்ம அப்படியே நம்ம பொடி பொடியாக ப்ரிப்பேர் பண்ணணும், தயாரிக்கணும். தயாரித்து அப்படியே நீளமாக ஒரு பாத்தியாக பண்ணணும். பார்த்திங்களா, இப்படி ஒரு ரோ பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம எப்படி நெற்பயிர் நடுகிறோமோ, அதாவது நெற்செடியை நம்ம எப்படி புதைச்சி வைக்கிறோமோ அதுபோல் இவ்வளோ ஒரு கொத்தாக எடுத்துகிட்டு இந்த மண்ணுக்குள்ளால் அப்படியே புதைச்சி வைக்கணும். இப்படி நடவு செய்யணும். இது நடவு செய்திருக்குது. அப்புறம் அதுபோல் மற்றதையும் கொஞ்சம் ஒரு 2 சான் இடைவெளி விட்டுட்டு அப்படியே வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோமோ அதுபோல் புதைக்கணும். இப்படி நடவு செய்யணும். இப்படி நடவு செய்யும்போது இப்படி அங்கங்கே நம்ம இதை நடவு செய்திடலாம். பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ மே தினம் அப்படின்னா விவசாயிகள் தினம், உழைப்பாளிகளின் தினம் அப்படிங்கிறாங்க. நான் இந்த நாளில் இந்த ஆரோ ரூட், அதாவது கூவைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பயிரிட்டுருக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.